வணக்கம். ஒரு ஆய்வுக்காக 4 பேர் கொண்ட குழு முகத்தில் முகமூடி அணிஞ்சுக்கிட்டு நகரத்துக்கு போய் எந்த பிழையும் செய்யாத, எந்த தவறு செய்யாத ஒரு இளைஞனை பிடிச்சி கடத்திக்கிட்டு வந்து வீடியோ கேமராலாம் பொருத்தி இருக்கக்கூடிய ஒரு அறைக்குள்ளே விட்டு பூட்டிட்டு வெளியில் வந்துடுறாங்க. நீ வெளியேறணும்னா உனக்கு 3 வாய்ப்புகள் இருக்குது. உள்ள ஒரு இளம் குழந்தைய வச்சுருக்கோம், 2வது ஒரு இளம் பெண்ணு இருக்காங்க, 3வது ஒரு மதுபானம் இருக்குது. இந்த 3ல் அந்த இளம் குழந்தையை தூக்கி கதவு மேலே வீசி எறிந்தீங்கன்னா அந்த கதவு திறக்கும், அந்த வழியாக நீ வெளியே போயிடலாம். அல்லது அந்த இளம் பெண்ணை பலாத்காரம் செய்தீங்கன்னா அந்த கதவு திறக்கும், அந்த வழியாக நீ வெளியே போயிடலாம். அல்லது இந்த மதுபானத்தை முழுமையாக குடிச்சின்னா அந்த கதவு திறக்கும், அந்த வழியாக நீ வெளியே போயிடலாம். எந்த வாய்ப்பு உனக்கு தேவையோ நீ பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் யோசிக்கிறான், நாம் வெளியே போகிறதுக்காக ஒரு இளம் குழந்தையை பலியிடணுமா? வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த இளம் குழந்தையை விட்டுடுறான். இந்த பெண்ணை பார்க்குறான், நம்ம வீட்டு பெண்ணு, நம்ம சகோதரி மாதிரி இருக்காளே, இவளை பலாத்காரம் செய்து தான் நம்ம வெளியேறணுமா அப்படின்னு சொல்லி அதையும் விட்டுடுறான். இந்த மதுபானத்தை பார்க்குறான். இளம் வயதிலிருந்தே அந்த மது அவனுக்கு பிடிக்காது. மது வாசனையை கேட்டாலே அவனுக்கு வாந்தி வரக்கூடிய ஆள் அவன். ஆனால் இருந்தாலும் இந்த மதுபானத்தை குடிக்கிறதுனால யாருக்கும் எந்த ஆபத்தும் இல்லை, எந்த தொந்தரவும் இல்லை. அதனால் நாம் இந்த மதுபானத்தை குடித்து வெளியேறிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த மதுவை எடுத்து குடிக்கிறான். ஒரு 10 நிமிஷம் கழிக்குது. அதுக்கப்புறம் அந்த இளம் பெண்ணை பார்க்குறான். அவளை பலாத்காரம் செய்யணும்னு தோணுது. அவளை போய் பலாத்காரம் செய்கிறான். அந்த பலாத்கார தள்ளு முள்ளில் அந்த சத்தத்தில் அந்த குழந்தை வீர் வீர்னு கத்துது. அந்த குழந்தைய காலால் ஒரு எந்திரான். இதோட இந்த ஆய்வு முடியுது. மதுபானம் குடிக்கிறதுக்கு முன்னாடி இவன் எதெல்லாம் பாவம், எதெல்லாம் குற்றம் நினச்சானோ அதெல்லாம் மதுபானம் குடித்ததுக்கப்புறம் இவனுக்கு எதுவுமே தெரியல அப்படின்றது இந்த ஆய்வு முடிவில் நமக்கு தெரிய வருது. இப்போ சமீபத்தில் வாட்ஸ்அப்பில் கூட நான் பார்க்குறேன், நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணால் உங்களுக்கு மதுபானம் வீட்டுக்கே வரும். அல்லது இந்த உணவு விநியோகம் பண்ணக்கூடியவங்களுக்கு அந்த நிறுவனத்துக்கு நம்ம ஃபோன் பண்ணால் மதுபானம் வீட்டுக்கே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இலைமறைவு காய்மறைவாக இருந்த ஒரு விஷயம் நம்ம நடு வீட்டுக்கே சாதாரணமாக வந்து நுழையக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி நிலைமை போயிருக்குன்னு சொன்னால் நம்ம வீட்டு பிள்ளைங்களை நம்ம எப்படி காப்பாற்ற போகிறோம்? நம்ம வீட்டு மக்கள், நம்ம வீட்டு பெண்களை, நம்ம வீட்டு ஆண்களை நம்ம எப்படி காப்பாற்ற போகிறோம் அப்படின்றத நாம் தான் முடிவு செய்யணும். சாமர்த்தியமாக இருந்து இதிலேருந்து நாம் தப்பிச்சுக்கணும் அப்படின்றது என்னுடைய வேண்டுகோள். வணக்கம்.